தாய்மார்களே, வாலிப சிங்கங்களே, வளர்ந்து வரும் கலைக்குமது வாழ்வழிக்கும் கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பெற கிராமம் ராமச்சந்திரன் ஐயா ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தின் சார்பில் முதற்கண் வணக்கம். பெரியவர்களுக்கும் தன் நாயகத்தின் மானத்தை காக்க தன் மகளை போரிக்கு அனுப்ப உள்ளம் குறித்த தாய்மார்களுக்கும் ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமை தேடி தந்த சிறுவர் சிறுவருக்கும் எங்கள் பொன்னி நாடக மன்றத்தின் சார்பில் இரண்டாவது ஜாலியா இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கும் அந்த மலர்களை அந்த வழியாக செல்லும் பெண்கள் பார்க்கும் பொழுது எந்த மலர்கள் எல்லாம் அந்த செடியில் இருப்பதை விட எங்கள் கூந்தலிலே இருந்தால்
எங்களுக்கும் பெருமை, அந்த மலர்களுக்கும் பெருமை என்று அந்த மலரை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். அதே மலர்களை மனமானவர் பெண் பார்க்கும் பொழுது, ஏ மலரே, என்ற நேரத்தில் என் அத்தான் அருகில் இருந்தால் உன்னை கொத்தாக பறித்து என் தலையில் சூடுவார். அப்போது உனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. இதை கண்டு என் அத்தானும் சந்தோஷப்படுவார் என்று அந்த மலரை பார்த்து சந்தோஷப்படுவார். அதே மலர்களை மனமாகி கணவனை கிடந்து மஞ்சள் குங்குமம் விழுந்து விதவை கோலத்தில் இருக்கும் ஒரு பெண் பார்க்கும் பொழுது, ஏ மலரே, இதற்கு முன்பாக என் அத்தான் இருந்தால் அவனை கொச்சாக பறித்து என் தலையை சூடினார். இப்போது என் கணவரை இழந்தேன், மஞ்சள் குங்குமம் இழந்தேன், ஆஞ்சலியம் இழந்தேன். விதவை கோலத்தில் இருக்கும் நான் உன்னை தொடக்கூட அருகதை இல்லை என்று அந்த மலரை பார்த்து வெதும்புவார். அதே மலர்களை ஒரு கவிஞர் பார்த்தால், இந்த மலர்களுக்கு ஆண்டவன் எப்படி நிறங்கள் அமைத்திருக்கிறான், இந்த மலர்களின் இதழ்கள் எப்படி விரிந்து அழகாக காட்சி அளிக்கின்றன என்று அந்த மலர்களை பார்த்து அந்த மலர்களுக்கு தகுந்தவாறு ஒரு கவிதை புனைந்து விடுவார். அதே மலர்களை ஒரு வியாபாரி பார்த்தால், இந்த மலர்களை பறித்து நாம் ஆரமாக தொடுத்து விட்டால் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று பணக்கணக்கு நாடகமன்றம், எங்கள் நாடகமன்ற உரிமையாளர் நெடும்பரை கிராமம் உயர்திரு ஏ ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், எங்கள் நாடகமன்ற ஆசிரியர்கள் செங்கற்பட்டு மாவட்டம் வையாவூர் கிராமம் திரு சுந்தரம் அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் திருமயிலூர் கிராமம் திரு ராஜேந்திரன் அவர்கள், ஆக்கூர் கிராமம் உயர்ந்த சம்பத் அவர்கள், களத்தூர் கிராமம் ஏழுமலை அவர்கள், இவர்கள் கலை குழுவினரால் என் இரவு என் மேடையின் கண் நடத்தக்கூடிய நாடகம் வாலி மோட்சம். வாலி மோட்சம், வாலி மோட்சம் என்ற நாடகத்தை நடத்தி காட்டும் இதில் குறைகள் இருக்கு. தங்கள் வீட்டு மாலைச்சவ தவறு செய்தால் மண்ணுக்கு எப்படி சந்தோஷப்படுகிறோ அவ்வாறு குறைகளை நீக்கி கரைகளை பெருக்கி கட்டாசி வரையில் அமர்ந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு